ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பேர்ட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் இருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர் காரப்பாக்கத்தில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட டெலிவரி அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டி தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலராக கேட்டுட்டு இருந்த வெரைட்டி என்னென்னா லாஸ்ட்டாக கிரிம்சன் பெல்லி போட்டிருந்தா நல்ல ரெஸ்பான்ஸு. அதே போல் இப்போவும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் பெல்லி ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் நல்ல ஹெல்த்தி கண்டிஷன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் நம்ம வந்து ஜெண்டர் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வந்தோருமே இவங்களே ஹேண்ட் ஃபீடிங் சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜெண்டர் சர்டிஃபிகேட்டோடவே கொடுக்குறோம். அதாவது மேல் ஃபீமேல் சர்டிஃபிகேட்டோடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஜெண்டர் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸில் எல்லா சைஸுமே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ், 25 அது 28 டேஸு, 30 டேஸு அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரேஷன். இவங்களோட அடல்ட் இமேஜ் எப்படி இருப்பாங்கன்றதையும் நான் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பாருங்க. ஹேண்ட் ஃபீடிங் என் கையை பார்த்தோன்னே ஃபுட்டுக்காக எப்படி ஓடியாராங்க பாருங்க. எல்லாருமே வந்து ப்ராப்பராக ட்ரைன் ஆகியிருக்காங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வந்து நெஸ்ட்டில் இருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து இவங்களை ஹேண்ட் ஃபீட் பண்ணி ட்ரைன் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் ஃபீடிங்க்கு. அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும். இப்போ வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா A19 இருக்கிறதுல பெஸ்ட்டான ஃபுட் A19 தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்க, இங்கே கலந்து வச்சிருக்கேன். A19 வந்து கலந்து வச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் ஆறத்துக்காக வச்சிருக்கேன். நேரில் வந்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு பேர்டுக்கு ஃபீட் பண்ணணும், ஹேண்ட் ஃபீடிங் வந்து எப்படி பண்ணணுன்றதை கொண்டு உங்கள் எல்லாருக்குமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். எல்லா சைஸ் பேர்டுக்குமே நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சிரஞ்சு மூலியமாக தான் நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணுவோம். அதை எப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணணுன்றதை கூட உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஷாப்புக்கு நீங்கள் பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நம்ம ஷாப்லேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது பேர்டை பற்றின 100% நாலேஜோடவா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் போவீங்க. இது இல்லாமல் சர்ப்ரைஸாக போவீங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மதியான டைமா அப்படியே கொஞ்சம் எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஃபீடிங் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஃபுல்லாகவே ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருக்காங்க. சிக்கே பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளோ துருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேட்டு பாவம் பசிக்கிறாரு. நான் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ எடுத்துட்டு உடனே உங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது இல்லாமல் சர்ப்ரைஸ்லி என்கிட்ட கண்ணு திறக்காம ஒரு சிக்கனை எடுத்துட்டு வந்தேன். இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் வந்திருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணே இப்போதான் திறந்தாங்க பாருங்க, எவ்வளோன்னு இருக்காங்க பாருங்க. பாக்ஸ்லேருந்து நான் வெளியில எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, கண்ணை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு வந்து ஏஜ் வந்து இப்போதான் வந்து ஒரு 2 டேஸ் தான் ஆகுது கண்ணை திறந்தே. நான் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் இன்னும் வந்து கண்ணே திறக்கல. இப்பவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணு வந்து ஃபுல் ஃபிளெட்ஜில் அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை கண்ணை. இந்த சைஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த சைஸில் நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், சேல்ஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து நல்லா ஃபீட் பண்ணி அட்லீஸ்ட் இந்த சைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இவங்களை சேல்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அதாவது இந்த சைஸ்ல நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணலான்றதுக்காக நான் சொல்றேன். எப்படி நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்றோம், எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. தைரியமா நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம A to Z நம்ம வந்து ரொம்ப 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே. அதனால எப்படி வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் முறையா உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லி கொடுத்துருவோம். பெஸ்டான ஃபுட்டு என்ன எப்படி கொடுக்கணும், என்ன திக்னஸ்ல கொடுக்கணும், ஹேண்ட் ஃபீடிங் அதுல இருந்து எப்படி அவங்கள செல்ஃப் ஃபீடிங் நீங்க ட்ரைனிங் பண்றதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்டு ஹேண்ட் ஃபீட்ல இருந்து எப்படி செல்ஃப் ஃபீடிங் எடுத்துட்டு வந்து அவங்கள நல்லா பக்காவா ட்ரைன் பண்றது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஷாப் வந்து அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஷாப்புக்கு ஒருத்தர நேரில் வந்து பாருங்க. இது இல்லாம இன்னும் நிறைய பேர்ட்ஸ், டேம்டு பேர்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்காக ட்ரைன் பண்ண டைம் இல்லை பிரதர், எனக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டைரக்டா ஹேண்ட் ஃபீட் பண்ணி நம்ம ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணியே வச்சிருக்கோம். அதாவது டேம் பண்ணியே வச்சிருக்கோம். டேம்டு சிக்காவும் நீங்க வாங்கிக்கலாம். டேம்டுல சன் கன்வர்ஸ், காக்டைல், ஸ்மால் கன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி சிக்ஸுமே நம்ம கிட்ட டேம்டுலயும் இருக்காங்க. அதுலயும் செல்ஃப் ஃபீட்டிங் அவங்களே சாப்பிட்ற சைஸ்லயும் இருக்காங்க. நம்ம ஷாப்புக்கு நேரில் வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.